பாண்டிய ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம அம்மாச்சி இருந்துட்டு எப்படியாவது நம்ம அரசியும் குமரவேலையும் பேச வச்சிடணும், ரெண்டு பேர்த்துக்கும் எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போகிறது தர்மக்கத்தை தானே, ஒரு பூஜை விஷயமா பேசணும், நான் போய் பேசிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டுருங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. நான் போய் இவர்கிட்ட உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறதா, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மாச்சி இருந்துட்டு பேசுகிறதுக்கே இவ்வளோ தயக்கப்பட்டுருக்கே, நாளை பின்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா, ஏற்கனவே பட்ட வரைக்கும் போதாதா, பொண்ணுங்களை கடத்தி வைக்கிறவங்க, ரவுடித்தனம் பண்ணுறவங்க, இவங்களெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன்லாம் ஒன்றும் முன்ன மாதிரி கிடையாது, அவன் திருந்தி வாழ்ந்துட்டுருக்கான், திருந்தனா சந்தோஷம்தான், அது அவருக்கு தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அரசி, நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட தானே, கூடிய சீக்கிரமாக இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்றா சேரும். ஒன்றுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணியாச்சு, இந்த குடும்பம் ஒன்றா சேர்ந்துச்சா? இல்லை இல்லை, அதே மாதிரி எப்போவுமே இதே மாதிரி தான் இருக்க போகுது, அதுக்கு எதுக்காக நான் என் வாழ்க்கையை பணைய வைக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன அரசி நீ இவ்வளோலாம் பேசிகிட்டு இருக்க, பேசாமல் போனதுனால தானே என் தலைமையில் ஏறி மிளகாயை அரைச்சிங்க, ஆனால் இனிமேல் நான் அப்படி இருக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அரசி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம குமர்வேல் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. போயிட்டுருக்கு, அம்மாச்சி இனிமேல் இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை அப்பாக்கிட்டே சொல்லிவிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. போகிற போக்கில் நம்ம அரசி இருந்துட்டு குமரவேலவே பார்த்து லுக் விட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு கீரை அரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருக்குன்னு பார்த்தா, எப்போ பாரு கோயிலு கொலன்னு சொல்லி அரசியை வேறு கூட கூட்டிகிட்டு போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் வீட்டுக்கு வராரு, பாஸ்புக்கை தேடிக்கிட்டு இருக்காரு. பாஸ்புக்கை தான் தேடுறாரு போல இருக்குது. குத்துக்கல்ல மாதிரி நானும் இங்கே தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தை கேட்கலாமில்ல, எடுத்து கொடுப்பேன்ல. அவருக்கே ஈகோ பிரச்சனை இருக்குது, எனக்கு மட்டும் இருக்காதே என்ன, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். என்ன இது தலை சுற்றுது, கீழே உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சாவே தலை வேறு சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. புளியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, பரங்கி மேலே இருக்கிறதுனால சேர் போட்டு எடுத்துகிட்ருக்காங்க. கீழே வேற தவறி கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடகத்தையும் இவகிட்டேருந்து கற்றுக்கலாம் போல இருக்குது அப்படி பாண்டியன் வந்து சொல்லிட்டு கண்டுக்காம அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் கோமதி மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. நம்ம சரவணன் அஞ்சலி கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வர்றாரு. சார்ஜர் வீட்டில் இருந்தது, அதனால் கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சார்ஜர் போட்டு அப்புறமா நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க. வீடெல்லாம் வேறு திறந்துருக்கு. அம்மா எங்கே போயிட்டாங்க, வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரூம்லலாம் போயிட்டு பார்க்குறாங்க. கடைசியாக கிச்சனை போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே நம்ம கோமதி வந்து மயக்கத்தில் இருக்காங்க. தண்ணி ஊற்றியெல்லாம் எழுப்புறாரு, ஆனால் நம்ம கோமதி வந்து எந்திரிக்கவே இல்லை. அதுக்கடுத்ததாக தூக்கலான்னு பார்க்குறாரு, தூக்கமும் முடியல. வெளியே யாராச்சும் இருக்காங்களா, ஹெல்ப்க்கு கூப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து பழனியும் சுகன்யாவும் வராங்க. அவங்கக்கிட்ட விஷயத்த சொல்லிவிட்டு வண்டியை போய் பிடிச்சிட்டு வரேன், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்போ நம்ம குமர்வேலு கார் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அவர்கிட்ட விஷயத்த சொல்லிவிட்டு அவரோட கார்லேயே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. பாண்டியன் கடையில் தனியாக வியாபாரம் பார்த்துட்ருக்காரு. ஏண்டா போன இடம் தானா, வீட்டுக்கு வந்த பாடு இல்லை, கடையில் நானே எல்லாத்தையும் பார்க்கணுமா, சவாரி எடுத்துன்னு போய் டெலிவரியும் நானே கொடுத்துட்டு வரணும்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலப்பா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, வீட்டுக்கு போனேன்ப்பா, அங்கே அம்மா மயக்கத்தில் இருந்தாங்க, தண்ணி ஊற்றி எழுப்பி பார்த்தேன், எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான்ப்பா ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டு வந்திருக்கேன், டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க, இன்னுமே கண்ணே முழிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டியன் யோசிச்சு பார்க்குறாங்க, அப்படின்னா அவளுக்கு உண்மையாகவே உடம்புக்கு முடியாமல் தான் போச்சா, இது தெரியாமல் நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே வருத்தப்பட்டு ரொம்பவே பதட்டமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் கதிரெல்லாம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு நான் போய் அவளை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. டாக்டர் உள்ள செக் பண்ணிகிட்ருக்காங்க, வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சமாதானம் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து சொல்கிறாங்க, அவங்க பிபிக்கு சுகருக்கு ஏதாச்சும் டேப்லெட் போட்டாங்களா, சரியான நேரத்துக்கு சாப்பிட்றாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுறாங்க. பாண்டியன் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.
இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.